என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பூசணி அல்வா, இதுக்கு இன்னொரு பேர் காசி அல்வான்னு சொல்லுவாங்க, கல்யாண வீடுகளில் பரிமாறப்படுற பூசணி அல்வா வீட்லேயே சுலபமான முறையில் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 கிலோ பூசணிக்காயை நல்லா தோல் சீவிட்டு காய் துருவி வச்சு இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. நமக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது, அதனால் இந்த பூசணி துருவலை இது மாதிரி லைட்டாக புழிஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்ப அழுத்தி புழிஞ்சிடாமல் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி பார்த்து புழிஞ்சு எடுத்துக்குங்க. நான் இப்போ எல்லா பூசணிக்காயும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரத்துக்கு இருக்குது பூசணிக்காய். இது மாதிரி குக்கரில் உள்ள தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துகிட்ட பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பூசணி அல்வாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பூசணிக்காயை எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ 1 கப் பூசணிக்காய் எடுத்துட்டிங்கன்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக வெள்ளரி விதை, வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய்த்தூள். இந்த பூசணி அல்வாவுக்கு நிறைய நெய் தேவைப்படாது, ஒரு 5-6 ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். கலருக்காக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூசணி அல்வாவை ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். திரும்ப அதே கடாயில் இன்னும் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பூசணி துருவலை சேர்த்து 1 நிமிஷம் போல் இந்த பூசணி துருவலை நல்லா வதக்கிடலாம். இந்த பூசணிக்காய் அல்வா செய்ய கிட்டத்தட்ட 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா வற்றி வரக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அடுப்பை மீடியமான தீயில் வச்சுட்டு அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. பூசணிக்காய் லைட்டாக அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லை, எல்லா தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப் அளவு பூசணிக்காய் எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். நான் இந்த பாத்திரத்தில் 1/2 பங்கு அளவு பூசணி துருவல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன், அதனால் 1/4 பங்கு அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையும் பூசணிக்காயும் சுண்டி வர ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த அல்வாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா தித்திப்பான ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அல்வா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணி அல்வா நல்ல பதமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பூசணி அல்வாவுக்கு பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இப்படி சுண்டி வரையில் நீங்கள் கரண்டியில் இப்படி திருப்பி போட்டிங்கன்னா கலர் மாதிரி வெள்ளை கலராக வரும், அதுதான் கரெக்டான பதம். இது மாதிரி நல்லா நெகிழ்வான பதத்தில் எடுத்துக்கோங்க. இந்த அல்வா ஆற ஆற இந்த சர்க்கரையோட தன்மை அல்வா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இந்த தளர்வான பதத்தில் எடுத்திங்கன்னா தான் அல்வா கரெக்டான பதத்தில் இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை கிடைக்காதவங்க நீங்கள் பாதாம், பிஸ்தா ஏதாவது வீட்டில் இருக்க நட்ஸை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வாசனைக்காக எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்க நல்ல தித்திப்பான சுவையில் நம்மளோட பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்றதா 2 நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த அல்வாவை வச்சு 1 வாரம் வரைக்கும் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த அல்வாவை சின்ன கப்பில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு பெரிய கப்பில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி சுடுதண்ணி பாத்திரத்துக்குள்ளே இந்த அல்வா கப்பை ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நெய், சர்க்கரை எல்லாம் நல்லா இலகி நம்ம இப்போ எப்படி எடுத்து வச்சுருக்கோமோ இந்த அல்வா அதே பதத்துக்கு நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் ரெடி ஆயிரும். கல்யாண வீடுகளில் கட்டாயம் வைக்கிற இந்த பூசணி அல்வா வீட்லேயே ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த அல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.